சொல்றேன் நான். பால சசிகுமாரோ ஆசை தம்பியோ அந்த பிச்சைன்னு சொல்லும் போது அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த இயக்கம் தலைவருடைய சாதனைகள் எதுவா இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் சரி, நீங்க எதுவா இருந்தாலும் இத்தனை சாதனை தலைவருடைய சாதனைகள், இந்த இயக்கத்துடைய சாதனைகளுக்கு ஒரே ஒரு காரணம், முக்கிய காரணம் நீங்க மதிமுகவுடைய தொண்டர்கள் தான் சொல்லுவேன் நான். அது எப்படி பிச்சை சொல்லலாம்? தயவு செய்து இதை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய ஒரு சகோதரர் சொல்றேன் நான், தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. பல நேரங்களில் வயசு மூத்தவங்க கூட சொல்லுவாங்க, அண்ணன் சொல்றாங்க, தலைவர்னு சொல்றாங்க, சின்ன தலைவர்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமே யோசிக்கிறேன் நான். இது ஒரு திராவிட இயக்கம் தான். இருந்தாலும் இந்த அண்ணன், தலைவர், ஐயா, சகாக்கள், நாம் அனைவரும் சகாக்கள். அதை நம்ம கொண்டு வரோம், அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும். நம்ம திராவிட இயக்கத்திலேயே ஒரு உன்னதமான இயக்கம் அது எதுனா மதிமுகங்கிற அதை நம்ம கொண்டு வரணும். தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்தை அதை மாத்திரம். நம்ம காசு இருந்தால் தான் சீட்டு, இந்த ஜாதிக்கு தான் அந்த சீட்டு, அதெல்லாம் மறந்து மக்கள் சேவை இது வச்சு தான் அந்த அரசியல் நம்ம நடத்தணும் நான் சொல்றேன். நான் இன்னொன்று, நிறைய பேர் அது ஒரு ஃபேஷனை வச்சிருக்காங்க. ஃபேஷன் சொல்ல முடியாது, அவங்களுடைய மனக்குமுறல்கள். இயக்கத்தில் நடந்த பல துரோகங்கள், பல காயங்களுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. அதை நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் வைகோ ஏமாந்துடுறாரு, செஞ்சிடறாரு, ஆனால் துரை வைகோ அப்படி கிடையாது, யாரும் அவரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒரு மாறுபட்ட கருத்து தலைவருக்கு தெரியாத எனக்கு தெரிய போகுது. நான் கேட்கிறேன், நான் நாட்டில் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து நம்ம சுதந்திர வாக்கிலிருந்து இது வரைக்கும் 12 பிரதமர்களை உலுக்கிறவர் நம்மளுடைய தலைவர். நெருப்பு மாதிரி யார் அவர் முன்னாடி நிற்க முடியாது. அவரோட ஞானமும் சரி, போராட்ட குணமும் சரி, தியாகமும் சரி. நான் உங்களை மாதிரி ஒரு எளியவன், சாதாரணவன் தான். எப்படி அவருக்கு இல்லாத எனக்கு இருக்கும்? கிடையாது. நான் ஏமாற மாட்டேங்கிறேன், ஒத்துக்கிறேன். நான் ஓரளவு எனக்கு அந்த ஞானம் உண்டு. ஆனால் தலைவருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். நம்முடைய டாக்டர் ரொகையா சொன்ன மாதிரி ஒரு பார்வையிலே கண்டுபிடிச்சிருவார். எந்த நோக்கத்துக்காண்டி இங்கே வந்திருக்கா, எதுக்காண்டி செயல்படணும் கண்டுபிடிச்சிருவார். ஆனால் ஏமாத்த போறான், நம்மளை